இப்போ வந்து இந்த மிட் ஃபிடெலிட்டி வயர் ஃப்ரேம்க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன். அ அது பார்த்தா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ இது என்னன்னா, இன்னுமே உங்களால வந்து இத வந்து இந்த வயர் ஃப்ரேம் வந்து இந்த மாரி டீட்டெயில்டா கொண்டு எடுத்துட்டு போக முடியும். ஜஸ்ட் வந்து இத பார்த்தாங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்க உங்க டிசைனுக்கு முன்னாடி இந்த இத பார்த்தாலே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். நீங்க கிளையண்ட் கிட்ட போனாவோ, இல்லன்னா வந்து நீங்களே ஓன் ப்ராடக்ட் ஏதாவது பண்றீங்கன்னா, உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிரும். ஸோ இது இப்படிதான் லுக்கா இருக்க போகுது. இந்த 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 மாரி ஒரு லுக் இருக்க போகுது. இவ்வளோ இது நம்ம இந்த திங்ஸ்லாம் ஆட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு வேரியேஷன் பார்க்க முடியுதா? ஜஸ்ட் இது வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் தீம்ல மாரி தான் இருக்கும். இதே இது நீங்க வந்து கலர் ஆட் பண்ணி இத வைக்கிறது தான் இது. இதுல வந்து டாப் நர்வ் பார் இருக்கும். அதுல வந்து ஆ திங்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இமேஜஸ்க்கு வந்து ஒரு கண்டெய்னர் அதுல வந்து ஆ ஒரு ஒரு ஹெட்டிங்கு, அதுக்கப்புறம் ஒரு சப் ஹெட்டிங்கு, ஒரு பட்டனு. இது வந்து ஆக்சுவலா ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஆக்சுவலா ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம்க்கு இது வந்து ரெடி பண்ணது. ஆக்சுவலா இது லேர்னிங் பிளாட்ஃபார்ம்க்கு வந்து இது ரெடி பண்ண ஒரு ஒரு வெப்சைட்டு. ஸோ ஜஸ்ட் வந்து ஹெட்டிங்கு, சப் ஹெட்டிங்கு, அதுக்கப்புறம் ஒரு பட்டனு, அதுக்கு ஒரு இமேஜஸ் சைடில் கொடுத்தா இருக்கணும். அதுக்கப்புறம் அபவுட் அதை பற்றின ஒரு டீட்டெயில்டு அபவுட்டு. வேற வந்து அது என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கோர்சஸ்ஸு, அதுக்கப்புறம் அதிலே வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வியூ போர்டு கொடுத்தா இது பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் லைவ் செஷன்ஸு, அதுக்குன்னு ஒரு இமேஜஸ்க்குன்னு ஒரு இது, அதுக்கப்புறம் இது ப்ளேஸ் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் டெய்லி பிளாக்ஸ், அவங்க ஏதாவது பிளாக்ஸ் போட்டாங்கன்னா அது இருக்கும். அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தான் அது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்போம்னா அதில் ரிவ்யூஸ், அதாவது ஸ்டூடெண்ட்டோட ரிவ்யூஸ் வந்து இதில் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பேன் இந்த இந்த இதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் இது இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே அவர் டீம், அதாவது அந்த அதை எடுக்கிறவங்க அப்படி அந்த மாதிரி லிஸ்ட் இருக்கும். ஆனா இதுக்கு இதுல இன்னொன்னு என்னன்னா, இந்த டிசைன்ஸ் நம்மளுக்கு வந்து ஈஸியா கொண்டு வரதுக்கு இன்னொரு வே என்ன இருக்குன்னா, இதுக்கு இப்பல்லாம் வந்து நெறைய வந்து ரிசோர்ஸ் நெறைய இருக்கு. நம்ம அதான் சொன்னேன் முன்னாடியே ஃபிக்மா கம்யூனிட்டில என்னெல்லாம் இருக்குன்னா, நமக்கு தேவையான அனைத்து ரிசோர்ஸும் அப்படியே இருக்கும். நம்ம ஜஸ்ட் வந்து எடுத்து வந்து நமக்கு ஏத்த மாரி அத கஸ்டமைஸ் பண்ணாலே போதும். ஆ இப்போ இந்த மிட் ஃபெர்டிலிட்டி வயர் ஃப்ரேம்க்குலாம் வந்து ஜஸ்ட் வந்து நெறைய ரிசோர்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒண்ணு என்னன்னா, இப்போ ஃபிக்மா கம்யூனிட்டில போயிட்டீங்கன்னா, நீங்க வந்து ஜஸ்ட் வந்து வயர் ஃப்ரேம்னு டைப் பண்ணா போதும். இந்த சர்ச்ல வந்து நீங்க வந்து சர்ச் நீங்க வந்து ஃபிக்மா கம்யூனிட்டில போயிட்டு ஜஸ்ட் சர்ச்ல வயர் ஃப்ரேம் அப்படின்னு வயர் ஃப்ரேம்னு அப்படி டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு நெறைய வயர் ஃப்ரேம்ஸ், மொபைலு அந்த மாரி நெறைய, ஏன்னா நெறைய பேர் அவங்க வந்து அவங்களோட இண்டிவிஜுவலா நெறைய வயர் ஃப்ரேம்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதுல வந்து ஒன் ஆஃப் த பாப்புலர் வயர் ஃப்ரேம்னா இந்த வயர் ஃப்ரேமிங் கிட்டுன்னு இருக்கும். வெபி ஃப்ரேம்ஸ் சொல்லி இந்த வயர் ஃப்ரேமிங் கிட் இருக்கும். ஸோ நீங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம இதை கிளிக் பண்ணிட்டு இதுல வந்து ஓப்பன் இன் ஃபிக்மா அப்படின்னு இருக்கும். அதை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது உங்களோட ஃபிக்மா இதுல ஓப்பன் ஆகும். இதுல வந்து அக்கௌண்ட் கொடுத்துக்கோங்க. உங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அக்கௌண்ட்ல வந்து இந்த ஃபைல் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஃபிக்மா கம்யூனிட்டில வந்து நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணதாகும். நீங்க வந்து இப்போ கேண்டீன் ஆப் சொல்லியிருந்தேன். கேண்டீன் ஆப்னா ஒரு ஐடியாவே இல்லை எனக்கு அப்படின்னா, நீங்க வந்து ஜஸ்ட் வந்து ஃபிக்மா கம்யூனிட்டில ஒரு கேண்டீன் ஆப்னு போய் சர்ச் பண்ணா கூட
கண்டிப்பா ஒரு ஆப்போட மாடியூல் வந்து கண்டிப்பா இருக்கும். ஸோ அத நீங்க ரெஃபரன்ஸ் கூட வச்சு பார்த்துக்கலாம். அ சரிங்க நம்ம சர்ச் கூட பண்ணி காலேஜ் கேம். இப்போதைக்கு ஒரு 2 ஆப் கிட்ட ஒரு 3 கிட்ட இதா இருக்கு. நம்ம அந்த இத சூஸ் பண்ணணும். இதுவுமே ஓப்பன் இன் ஃபிக்மான்னு குடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அத வந்து இது பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஐடியா வந்து எதுவும் ஜென்ரேட் ஆகல. எனக்கு வந்து டக்குன்னு அது நீங்க கேண்டீன் ஆப்ன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அது வந்து எனக்கு எப்படின்னு தெரியல. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, ஜஸ்ட் ரிசோர்ஸ் நிறைய இருக்கு. இது ஃபிக்மா கம்யூனிட்டி இருக்கு. ஃபிக்மா கம்யூனிட்டில வந்து நம்ம வந்து இருக்கிற ஆப்ல எடிட் பண்ணிக்க முடியும். சில பேர் வந்து ஃப்ரீ ஆக்சஸ் கொடுத்துருப்பாங்க. அதை எடிட் பண்ற மாதிரி. இல்லைன்னா வந்து பிஹைண்ட்ஸ் இருக்கு, ட்ரிபிள் இருக்கு. ஸோ நீங்க அதுல கூட கூட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு வெல்கம் பேஜ் வச்சிருக்காங்க. ஒரு வெல்கம் இது வந்து சஸ்வாட்ன்னு சொல்லி ஒரு ஆப் நேம் வச்சிருக்காங்க. வெல்கம் நேம் வச்சுட்டு அதில் கெட் ஸ்டார்டட். இப்போ கெட் ஸ்டார்டட் நம்ம வந்து அதான் இந்த மாதிரி தான் சொன்னேன். நீங்கள் வந்து ப்ராக்டிஸே இல்லாமல் டேரெக்டாக டிசைன்ஸில் இறங்கும் போது இந்த பட்டன்ஸ்லாம் பாருங்களேன். ஒரு நார்மல் நம்ம யூஸ் பண்ணுற மொபைலில் இருக்கிற பட்டனும் இந்த பட்டனும் பாருங்க, கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். இந்த ஹோம்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கு. வேற இதெல்லாம் வந்து இப்போ இவர் இது எல்லாமே லாக்ல வச்சிருக்காரு. அன்லாக் பண்ணி ஓகே. இது நம்ம ஜஸ்ட் இது பண்ணி பார்ப்போம். வியூ பண்ணி பார்ப்போம். அவங்களோட மெனு பார்லாம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சைஸஸ் வந்து ஒரு சைஸே இல்லாம வந்து பெருசு பெருசா இருக்கும். ஸோ அதுதான். நம்ம வந்து யூஸ் பண்ணி ஒன்ஸ் பார்த்துட்டோம். நம்ம வந்து இந்த ஐகான்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டோம்னா, கிளியரா இருக்கும். இது பார்த்தீங்கன்னா, எல்லாமே டெக்ஸ்ட் வைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்லாமே லார்ஜ் சைஸ் தான் இருக்கும். சரி ஓகே. இது வந்து ஜஸ்ட் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆ இப்போ போனா நம்மளா ஒரு காலேஜுக்குன்னு பண்ணும்போது, ஏன்னா காலேஜோட சர்க்கிள் சின்னது. மொத்தமே ஒரு 2000 பேர் இல்ல 1500 பேர் யூஸ் பண்ற ஒரு ரிசோர்ஸ நம்ம நமக்கு ஏத்த மாரி கஸ்டமைஸ் பண்ணலாம். நம்ம ஆப் பண்றதே வந்து ஒரு காலேஜ் பண்றதே பெருசு. ஸோ ஆ நமக்கு ஏத்த மாரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்ல. ஆனா ப்ராப்பரா இது வந்து ஒரு கிளையன்ட்டுக்கு இல்லன்னா வந்து இது பப்ளிக் யூஸ் பண்ண போறாங்க. அந்த மாரி பட்சத்துல வந்து நம்ம வந்து அலைன்மென்ட்டா இருக்கட்டும், ஐகானோட சைஸு, வேற என்ன டெக்ஸ்ட் யூஸ் பண்ண போறோம், என்ன கலர் யூஸ் பண்ண போறோம், அந்த மாரி இதுல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாம் பிடிச்சிடாது. இது வந்து சில பேருக்கு இந்த ஆப் இவ்ளோ லார்ஜ் ஐகான்ஸு, வேற நேம்ஸ் எல்லாம் இவ்வளோ அதிகமா இருந்தது, ஸ்பேஸ்லாம் இவ்வளோ அதிகமா இருக்குன்னா, சில பேருக்கு யூஸ் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். ஏதோ அந்த ஒரு லுக் குடுக்காது உங்களுக்கு. யூஸ் பண்றதுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் வேற யூசர் ஃப்ரெண்ட்லி இருக்காது. ஸோ அந்த மாரி விஷயத்துல இது அடி வாங்கும். ஸோ இப்போ கிளையண்ட்டுக்கு வெளிய பப்ளிக்குக்கு அந்த ஆப் யூஸ் பண்ண போறாங்கன்னா, அதுக்கு ஏத்த மாரி இது இருக்கணும். இது காலேஜுக்குனால பிரச்சனை இல்ல. இது வந்து இந்த மாரி கூட பண்ணலாம். பிரச்சனை இல்ல. இப்ப இது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து எப்பவுமே டாப்ல ஒரு ஒரு ஸ்பேஸ் வந்து எப்பவுமே இந்த நம்ம ஃபோன்ல டிஃபால்ட்டா இருக்கிற ஒரு திங்ஸ்க்கு வந்து குடுத்துடணும். அதாவது இந்த டைமிங்கு, சார்ஜு, அதுக்கப்புறம் இந்த மாரி திங்ஸ் வந்து ஃபோன்ல வந்து எப்பவுமே டிஃபால்ட்டா இருக்கும். நீங்க என்ன ஆப் இது பண்ணாலும் அதுக்கு கீழ தான் வர்ற மாரி இருக்கும். ஸ்டார்ட் ஆற மாரி இருக்கும். ஸோ அதுக்குன்னு ஒரு செர்டைன் ஸ்பேஸ் குடுத்துறணும். இல்லன்னா நம்ம இது கூட நம்ம டிசைன் பண்ணும்போது கூட நம்ம வந்து இதுக்குன்னு ஒரு தனி இத வந்து கான்ஸ்டன்ட்டா டிசைன் பண்ணி வச்சுக்கலாம். டிசைன் பண்ணி வச்சுட்டு நம்ம எல்லா பேஜ்லயும் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, இதுல என்ன லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஜஸ்ட் வந்து அதான் சொன்னேன்ல ஃபார் யூ உங்களுக்கு பிடிச்சதா இருக்கட்டும், இல்லன்னா வந்து ஆ அதிகமா சேல் ஆகுற ப்ராடக்ட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு ஜஸ்ட் எடுத்த உடனே ஃபார் யூன்னு சொல்லி ஒரு கேட்டகரி லிஸ்ட் பண்ணிட்டாங்க. இதுல வந்து குட் மார்னிங் இப்போ மார்னிங்னால குட் மார்னிங் சொல்லியிருக்கு. ஸோ இதுல வந்து அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் என்னென்ன இருக்கு, வேற இல்லன்னா வந்து கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் என்ன இருக்கு, பிவரேஜ் சர்வீஸ் இது பண்ணி கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆர்டர் பண்ண இதுவரைக்கும் என்னென்ன ப்ராடக்ட்லாம் ஆர்டர் பண்ணீங்க, அந்த இதெல்லாம் லிஸ்ட் ஆயிருக்கு. மை ஆர்டர்ஸ்ன்னு சொல்லி ஒரு பேஜ்ல ஹிஸ்டரியில போய் பார்த்தீங்கன்னா,
நீங்க ஆர்டர் பண்ண இதெல்லாம் இருக்கும். இதுல இன்னொன்னு என்னன்னா ஃபங்ஷனாலிட்டி என்னன்னா, ரீஆர்டர். அதாவது நீங்க வந்து அதிகமா இதான் சாப்பிடுவீங்க. இப்போ கோல்ட் காஃபி தான் அதிகமா சாப்பிடுவீங்க. அந்த மாரி திங்ஸ்லாம் வந்து நீங்க ஒண்ணு ஃபேவரைட்ல போட்டு வச்சுக்கலாம். இல்லன்னா இந்த மாரி ஹிஸ்டரியில போயிட்டு ரீஆர்டர் பண்ணா ஏன்னா ரொம்ப தேட வேண்டாம். ஜஸ்ட் உங்களோட நீங்க அதிகமா தான் ஆர்டர் பண்ண போறீங்கன்னா, ஹிஸ்டரியில போயிட்டு ஜஸ்ட் ரீஆர்டர்னா அந்த ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். ஆ இதுல வந்து அதுக்கப்புறம் அந்த இத வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. டீட்டெயில்டு பேஜ் இந்த மாரி ஆப்புக்கு தேவையில்ல. ஏன்னா வந்து ஜஸ்ட் வந்து நம்ம டெய்லி பார்க்குறது தான் அந்த ஐட்டம்ஸ்லாம். டெய்லி கேன்டீன்ல பார்க்குற ஐட்டம்ஸு. ஸோ அதுக்குன்னு டீட்டெயில்ஸு நம்ம காலேஜுக்குள்ள யூஸ் பண்றதுனால அதுக்கு டீட்டெயில்டு அந்த மாரி திங்ஸ்லாம் வந்து இந்த இதுக்கு மோஸ்ட்டா தேவைப்படாது. ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிட்டு பேமெண்ட்டுக்குள்ளயே போயிரலாம். இந்த இதுக்குள்ள வந்துரலாம். இந்த பேஜ்க்குள்ள வந்துரலாம். கார்ட் ஸ்க்ரீன்குள்ள வந்துரலாம். கார்ட் ஸ்க்ரீன்குள்ள வந்துட்டு அந்த ப்ராடக்ட்டோட நேமு, அதுக்கப்புறம் அதோட எவ்வளவு இது குவான்டிட்டி நம்ம இன்கிரீஸ் பண்ணா இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஓவரால் வந்து உங்களுடைய இது வேற வந்து இதில டிஸ்கவுண்ட்லாம் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ டிஸ்கவுண்ட்லாம் இருந்தா டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து பேமெண்ட் பண்ற மாரி. இதுலயும் சைன் இன், சைன் அப் ப்ராசஸ்லாம் வச்சிருக்காங்க. மோஸ்ட்டா இதுக்கெல்லாம் சைன் இன், சைன் அப் தேவையில்ல. ஏன்னா வந்து நார்மலா நம்ம ஆர்டர் பண்ணி வாங்க போறோம். இதுல அந்த பேமெண்ட்டுக்கு எப்படி பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ இதுல பெர்சனல் திங்ஸ் அந்த அளவுக்கு எதுவும் இருக்காது பெருசா. ஸோ கேன்டீனுக்குன்னு யூஸ் பண்றது லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட் கம்மி. அதனால இதுக்கு இந்த அளவுக்கு சைன் அப் ப்ராசஸ் தேவையில்ல. அதுக்கப்புறம் பேமெண்ட் டீட்டெயில்ஸ்ல சொன்ன கிரெடிட் கார்டு, வேற வந்து அமேசான் பே, ஜிபே, பேபால் அந்த மாதிரியான பேமெண்ட் லிஸ்ட்ஸ் இருக்கு. ஸோ இதில் போயிட்டு இப்போ பேபால் அந்த மாதிரி இதில் தான் அந்த மாதிரி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கார்டு நம்பர் சொன்னேன்ல, கார்டு நம்பரு வேற எக்ஸ்பைரி எக்ஸ்பைரி டேட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் அந்த நீடட் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பேமெண்ட் சக்ஸஸ். ஆக்சுவலாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே. இதான் இவ்வளோதான். சிம்பிள் இவ்வளோதான். இதுக்கு மேல ரொம்பலாம் பெருசா எதுவும் இருக்காது. ஏன்னா லிஸ்ட் ஐட்டம் லிஸ்ட் பண்றதுமே கம்மியா தான் இருக்கும். ஏன்னா மிஞ்சி போனா சா சா ஒரு சமோசா, வடை இந்த மாரி ஏதாவது பர்கர் இருக்கும் அவ்வளோதான். ஐஸ்கிரீம்ஸு, கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாரி லிஸ்ட்டும் கம்மியா இருக்கும். ஸோ லிஸ்ட்டும் கம்மியா லிஸ்ட் பண்ணிட்டு இந்த மாரி இருக்கும். வேற ஒரு ப்ரொஃபைல் ஸ்க்ரீனு, நோட்டிஃபிகேஷன் பார்க்குற மாரி இருக்கு. வேற மை ஆர்டர்ஸ், ரிவ்யூஸ், செட்டிங்கு, சைன் அவுட். ஸோ இதான் கேண்டிட் ஆப். இதை வந்து நீங்க வந்து நீங்களே கூட பண்ணி பார்க்கலாம். அதான் ரிசோர்ஸ் நிறைய இருக்கு ஃபிக்மா கம்யூனிட்டியில். நீங்க போய் சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ரிசோர்ஸ் எடுத்துக்கலாம். ரிசோர்ஸ் எடுத்து அதிலேயே எடிட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதை வச்சு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணதான் நம்மளோட பட்டனுக்கு எவ்வளோ இது பண்ணணும், சைஸ் எவ்வளோ வைக்கணும், அந்த மாதிரி திங்லாம் வந்து நம்மளுக்கே தெரியும். இப்போ நான் அடுத்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த அந்த ப்ராசஸ்லாம் சொல்லிடுவேன். ஏன்னா அது ஒரு ஒரு பட்டனுக்கான ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணும், அப் அண்ட் டவுன் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கணும், அதெல்லாம் நம்ம வந்து டிசைன்குள்ளே போகும்போது அதெல்லாம் நம்ம கற்றுப்போம். இப்போ ஜஸ்ட் இந்த மாதிரினா ரெஃபரன்ஸ்க்கு வந்து ஃபிக்மா கமிட்டிக்கு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எது பண்ணலாம், வயர் ஃப்ரேம். நான் மோஸ்டா இந்த ஹை ஃபிடெலிட்டி, மிட் ஃபிடெலிட்டி வயர் ஃப்ரேம்க்கு யூஸ் பண்றது வந்து இந்த வயர் ஃப்ரேமிங் கிட்டு தான். ஸோ இதுல வந்து என்னன்னா, ஜஸ்ட் நீங்க பேஜஸ்ல வந்து ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு வெல்கம் தம்ப்நெயில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் போயிட்டு ரிசோர்ஸ் ரிசோர்ஸ்ல ரிசோர்ஸ்ல ஐகான்ஸ்லாம் இருக்கும். ஓகே, ரிசோர்ஸ்லயுமே ரிசோர்ஸ் ஒன்று இருக்கு. ரிசோர்ஸ் ஜஸ்ட் டீட்டெயில்டா என்ன மாதிரி இருக்கு அதை பத்தின திங்ஸ் சொல்லியிருப்பாங்க. நம்ம டைரக்டா டிசைன் டோக்கன்ஸ். ஓகே, டிசைன் டோக்கன்ஸ்ல போயிட்டு இவங்க வந்து மோஸ்டா கிரிட் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. லே அவுட்டுக்கு வந்து கிரிட் ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ இவங்க காலம், அதாவது கிரிட்லயே பார்த்தீங்கன்னா இந்த காலம் வந்து பின்னாடி பேக்ல வந்து காலம் இருக்கும். அதுக்கு மேல கிரிட் லே அவுட் இருக்கும். இதுல வந்து என்னென்ன ஹெட்டிங்ஸ், சப் ஹெட்டிங்ஸ்னா என்ன எது யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் பாடி கண்டென்ட்டுக்கு எது யூஸ் பண்ணலாம், அதுக்கு பிக்சல் வைஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அது போல்டா, மீடியமா அந்த மாதிரியான திங்ஸ்லாம் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ டைப்போகிராஃபி பற்றின ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் இருக்கும். அதுக்கப்புறம் கலர்ஸ், என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்கு, இப்போ எதெல்லாம் வந்து பிரைமரி கலர்ஸாக வைக்கலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்னென்ன பிரைமரி கலர்ஸ் வச்சிருக்காங்கன்னா, ஜஸ்ட் ஒரு டார்க் அண்ட் ப்ளூ, வேற ஒரு லைட் ப்ளூ, ஒரு ஸ்கை ப்ளூ, அதுக்கப்புறம் ஒரு லைட் ப்ளூ, ஒயிட்டு, எரருக்கு இந்த மாதிரியான திங்ஸ்க்கு என்னென்ன இது யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி திங்ஸ்லாம் இதில் இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்பேசிங், ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ ஸ்பேசிங் வைக்கணும்,
இதுதான் நம்ம கான்ஸ்டன்டா ஸ்பேசிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா 8, 16, 24 இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது இந்த டூ டேபிள்ஸ்ல வர இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். 15 அதுக்கப்புறம் 13 அந்த மாதிரிலாம் இருக்குது. 8, 16, 24, 32, 42, 48 அந்த மாதிரி திங்ஸ் தான் இருக்கும். 8 டேபிள்ஸ்ல அந்த லிஸ்ட்ல தான் ஸ்பேசிங்ஸும் மோஸ்டா வைப்பாங்க. ஆஹ் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஐகான்ஸுமே இதுல இருக்கும். நமக்கு தேவையான ஐகான்ஸுமே இதுல இருந்து எடுத்துக்கலாம். ஐகான்ஸுமே வேரியேஷனா இருக்கும். சாலிட் இருக்கும், அவுட்லைன் இருக்கும், ஆஹ் வேற டேப்லர் ஐகான்ஸ். ஸோ ஐகான்ஸ் வந்து இங்க நிறைய இருக்கும். நீங்க உங்களுக்கு தேவையான ஐகான்ஸ் ஃபுல்லா இங்க இருந்து கெட் பண்ணிக்கலாம். இதுல வந்து தேட கஷ்டமா இருக்குன்னா நம்ம வந்து ஒரு பிளகின் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவுமே நான் வந்து டிசைன் பண்ண போற சொல்றேன். அதுக்கப்புறம் காம்போனன்ட்ஸ். மோஸ்டா ஒரு நீடட்னா இப்போ ஒரு பிராண்ட் கிரியேட் பண்றோம். நம்மளுக்கு ஒரு பிராண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும்னா லைக் லோகோ அந்த அதோட நேம் இருக்கு. வேற வந்து அவார்ட்ஸ் ஏதாவதுன்னா அதுக்கான இது இருக்கு. வேற வந்து ஃபீல்டு நம்ம இன்புட் வேங்கர் கெட் பண்றதுக்கு அந்த மாதிரி திங்ஸ் இருக்கு. பட்டன்ஸ் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. வேற செக் பாக்ஸு, ரேடியோ பட்டனு, வேற டாகிள் பட்டனு அதெல்லாம் லிஸ்ட் ஆயிருக்கு. வேற நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவதுனா அது. ஸோ இது செக் பண்ணி பாருங்க. இதுலயே உங்களுக்கு வந்து மோஸ்டா வந்து நீங்க ஒரு 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 ஆப் வந்து டிசைன் பண்ணணும், வயர் ஃப்ரேம் டிசைன் பண்ணீங்கன்னா இதுல இருந்து நீங்க வந்து ரிசோர்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நர்வ் பாருக்குன்னா நர்வ் பார் இருக்கும். உம், இப்போ டேஷ்போர்டுக்கு அதுக்கு லிஸ்ட் இருக்கு. ஸோ தான் இருக்குல்ல. விசலன்ஸ் நவ் பார் ஒரு மெனு ஐட்டம்ஸ் அந்த மாதிரி லிஸ்ட் பண்றதுக்கு. ஸோ எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. லிஸ்டஸ் நிறைய இருக்கும். ஃபைல் காம்போனன்ட் இருக்கும். அதில் வந்து என்னன்னா இன்னுமே ஃபைல் காம்போனன்ட் இது ஹெட் சார். ஹெட்டரில் வந்து நீங்கள் உங்கள் மொபைல் ஆப்புக்கு தேவையான ஹெட்டர்லாம் எடுக்க முடியும். ஜஸ்ட் ஒரு லோகோ, வேற கார்ட் ஐக்கானு, வேற மெனு அந்த மாதிரி இருக்கும். ப்ரொஃபைல் ஐக்கானு இது மொபைலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இருக்கும். அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபூட்டர். அதுக்கப்புறம் ஓவரால் இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு இது ரெடி பண்ணியிருப்பாங்க. ஜஸ்ட் வந்து ஒரு செக்ஷன் செக்ஷனாக இதெல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சுருப்பாங்க. சில ஐட்டம்ஸ்லாம் கொடுத்து யூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நிறைய இருக்கும். இதில் எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து உங்களோட இந்த ஒயர் ஃப்ரேமில் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட். நீங்கள் இன்னொன்று என்னன்னா இதை யூஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் இதுவே வந்து ஏன்னா இது வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஆர்டர் படி எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க இதுவே யூஸ் பண்ணி இதுவே நீங்க டிசைனாக கூட மாத்திக்கலாம். அதாவது ரியல் டிசைனாக கூட விஷுவல் டிசைனாக கூட நீங்க மாத்திக்கலாம். ஜஸ்ட் கலர் ஆட் பண்ணது மூலமா இல்லை டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணது மூலமா நீங்க இதுவே ஒரு ரியல் டிசைனாவா கூட மாத்திக்கலாம். இது எதுக்கு இந்த மாதிரிலாம் ரிசோர்ஸ் போறாங்க? ஏன் நம்மளே டிசைன் பண்ணலாம்னா இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கும். இல்லைன்னா அதுனா ஸ்டார்ட் அப் ஓரளவுக்கு மீடியமா இருக்கும். ஆனா வந்து அதுக்குன்னு டிசைனர் ஒருத்தர் தான் இருப்பாரு. ஸோ அவர் வந்து யூஎக்ஸ் டிசைனை தாண்டி கிராஃபிக் டிசைன், போஸ்டர் டிசைன்ஸு அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு வேலையை சீக்கிரம் குயிக்காக முடிக்கணும். ஒரு ஆப்னா ஒரு ஆப்பில் ஒரு பேஜஸ்லாம் வந்து வித்தின் ஹார்ஸ்லேயே முடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரியான ரிசோர்ஸ் நிறைய இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்குன்னு உட்காந்துட்டு தனித்தனியாக காம்போனன்ட் கிரியேட் பண்ணி பட்டன் செட் பண்ணி அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இதுல இருந்து பிக் பண்ணி போட்டு கலர் சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம பண்ணாலும் அதான் வரப்போகுது. ஸோ ஆல்ரெடி பண்ணியிருந்தவங்களும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த அளவுக்கு இதோட ஏன்னா நம்ம வந்து அந்த டிசைனை தாண்டி எங்கெங்க எதை செட் பண்றோங்கிற விஷயத்துல அதிகமா ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம மாதிரி இந்த மாதிரி டிசைன் பண்றப்போ இந்த மாதிரி ரிசோர்ஸ் யூஸ் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம இன்னும் நம்ம டிசைன் ஸ்டார்ட் பண்றப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கும்போது என்னென்ன இன்னும் ஈஸியான ரிசோர்ஸ் இருக்கு. நம்ம ஈஸியா எல்லா திங்ஸும் கெட் பண்றதுக்கு இன்னும் என்னெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம வந்து டிசைன் ஸ்டார்ட் பண்றப்போ பார்ப்போம். ஸோ இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஆஹ் இந்த சொன்னல ஃபிக்மா கம்யூனிட்டியில் போயிட்டு ஒயர் ஃப்ரேம் செலக்ட் பண்ணி அதை சூஸ் பண்ணிட்டு நீங்களா வந்து ஜஸ்ட் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் அதில் வந்து காம்பவுண்ட் நிறைய இருக்கு. ஸோ நான் இப்போ ஒரு டெமோக்கு வந்து உங்களுக்கு ஒரு கேண்டீன் ஆப் கூட உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ நீங்கள் அதை வந்து நீங்களா அதில் உள்ள காம்பவுண்ட் எடுத்து போட்டு அதை இது அந்த கார்டு
இப்போ கார்டுக்கு பிரச்சனை இப்போ ஒரு நிமிஷம். இது டீட்டெயிலா சொல்லிடுறேன். ம். ஓகே. இப்போ வந்து ஒரு ஐட்டம் மிஸ் பண்றீங்க. ஸோ எனக்கு வந்து கேண்டீன் ஆப்புக்குலாம் எனக்கு வந்து ஐட்டம் மிஸ் பண்ணணும். அப்படிங்கிற பட்சத்துல வந்து நீங்க வந்து ஜஸ்ட் வந்து கன்டென்ட் செக்ஷன்ல வந்தீங்கன்னா, அந்த செக்ஷன்ல வந்து ஒரு ஒரு 4 ஒரு 5த் இருக்கும். 5த் வந்து இந்த கார்ட கூட நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இத வந்து கரெக்ட்டா அந்த கார்டு வர வரைக்கும் நீங்க வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, கார்டு செலக்ட் ஆயிரும். நீங்க இத வந்து கண்ட்ரோல்+சி அமுக்கி காப்பி பண்ணிட்டு, உங்க டிசைன் பேஸ்ல வந்து நீங்க வந்து கண்ட்ரோல்+வி அமுக்கி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, அங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படின்னா, ஜஸ்ட் இந்த கன்டென்ட்டே எடிட் பண்ண முடியும். இல்லன்னா எனக்கு இந்த கன்டென்ட்டே தேவையில்ல. எனக்கு ஜஸ்ட் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து பேக் ஸ்பேஸ் குடுத்தீங்கன்னா, அது வந்து அந்த கன்டென்ட் எரேஸ் ஆயிரும். ஸோ இந்த மாரி கஸ்டமைஸ் பண்ணி பாருங்க. இதுல வந்து சம்திங் ஒரு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து இதுல வந்து நீங்க ஒரு வயர் ஃப்ரேமுக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல எடிட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து நியூவா ஒரு கன்டென்ட் வந்து இதுல வந்து அ ஒரு இத டெலீட் பண்ணிட்டு, இன்னொரு இத புதுசா உள்ள கொண்டு வரீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து அவங்க காம்போனன்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ள வந்து இன்னொரு இத வந்து கொண்டு போறது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஏதாவது ஐகான்ஸு இல்லன்னா எனக்கு இந்த பேஜஸ் யூஸ் பண்ற மாரி இருக்கும். அந்த மாரினா யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே. இந்த செக்ஷன் எல்லாருக்கும் ஒரு கிளியர் தானே? ஏன்னா நம்ம வயர் ஃப்ரேம் முடிச்சுட்டோம். அடுத்து ஹை ஃபிdelity வயர் ஃப்ரேம் இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் ரிசோர்ஸ் சொல்ட்டேன். ஆ இதுல இன்னொன்னு ஆமா. மோஸ்ட்லி வயர் ஃப்ரேம் தான் இருக்கும். அப்புறம் இதே மாரி நெறைய ரிசோர்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் அ செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி பாருங்க. உள்ள போய் பாருங்க. எப்படி இருக்கு? எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க? ஒவ்வொரு ஆப் என்ன மாரி இருக்குன்னு எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிdelity அதுக்குன்னு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதுல இருந்து டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆ ஏன்னா அப்பதான் கொஞ்சம் முடிக்க முடியும். டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்த கிளாஸ் மோஸ்ட்டா வந்து டிசைனுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் உண்டோ, அதெல்லாம் செட் பண்ணதுக்கு நம்ம வந்து பார்க்கலாம். வேற என்ன கலர் சூஸ் பண்ண போறோம்? வேற டைப்போகிராஃபி என்ன யூஸ் பண்ண போறோம்? அந்த மாரி திங்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிசைட் பண்ணிட்டு, அடுத்த கிளாஸ்ல இருந்து டிசைன் ஸ்டார்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. வயர் ஃப்ரேம்ல போயிட்டு இல்லன்னா ஆ வயர் ஃப்ரேமு அதுக்கப்புறம் ஃபிக்மா கம்யூனிட்டில நெறைய ரிசோர்ஸ் இருக்கு. எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. சரி ஓகே. இப்ப கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.